வணக்கங்க. இந்திய அரசியலமைப்பு முகப்புரை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1947க்கு அப்புறம் நமக்குன்னு சில மக்களுடைய பொது உடைமைக்காகவும் சேவைக்காகவும் சட்டங்கள் இயற்றினாங்க. அதில் ஒரு நூலின் கருத்துக்களை நூலின் தொடக்கத்தில் சுருக்கமாக எடுத்திருக்கும் உரை தான் முகப்புரை, ப்ரீஆம்பிள்னு சொல்லுவோம். எங்கேருந்து இதை நம்ம வாங்கினோம் அப்படி தரப்பட்டதுன்னா அமெரிக்காவிலேருந்து தான் முகப்புரைன்ற தலைப்பை நம்ம இந்தியாவுக்கு வச்சோம். இதை முதல்ல அறிமுகப்படுத்தியது யாருடைய காலம்னா முன்னாள் பாரத பிரதமர் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதே மாதிரி எழுத்துருவ சட்டத்திற்கான அறிமுகம் இது. சட்டம் இயற்ற கருதலை திறப்பதற்கான ஒரு திறவுகோல் சாவி. எப்படி வீட்டில் முதல் கேட்டு சாவி திறக்கிற அது மாதிரி உருவாக்கியவர்கள் மனதை திறப்பதற்கான ஒரு சாவின்னு சொல்லலாம். முகப்புரை எழுத்துருவ சட்டத்திற்கான ஒரு பாகம். இது உருவான ஆண்டு நவம்பர் 26, 1949. நல்லா புரிஞ்சு நான் பரீட்சை எக்ஸாமில் கேட்டாங்க. நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950. உருவான ஆண்டு வேறு, நடைமுறைக்கு வந்த ஆண்டு வேறு. மொத்தம் 2 மாதம் 62 நாள் பொறுத்தா நடைமுறைக்கு வந்தது. அதுக்கடுத்து பாருங்கள், அரசியல் ஜாதகம் முகப்புரை அப்படின்னு சொன்னவர் KM முன்சி. இது இப்படியே இதுக்கு முன்னாடி TNPSC இதெல்லாம் அப்படியே கேட்டாங்க பொறுத்துக்கல. அரசியலமைப்பின் சாவின்னு சொன்னவர்னா எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னால் தாகுதாஸ் பர்கவ் அப்படி ஞாபகம் வச்சுங்க. வழக்கறிஞரின் சொர்க்கம் சொன்னால் சர் ஐவர் ஜென்னிங். அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா NA பால்கிவாலா. எங்கள் நீண்ட நாள் கனவு சிந்தனை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னவர் அமுலாடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார். இந்திய முகவரியானது அமெரிக்க முகவரியோட மேலானது அப்படின்னு சொன்னவர் யாரா நீதிபதி இதயதுல்லா. இவர் நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியாக இருந்து நமக்கு குடியரசுத் தலைவராக ஆனவர். இவருடைய ஸ்பெஷலாக தான் 1976 42வது சட்ட திருத்தம் இந்திய அரசியல் அமைப்பு ஒரு முறை மட்டும் மாற்றியுள்ளது. இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே கூட. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். முகப்புரையின் வரிசையில் பாருங்கள். முதல்ல இறையாண்மை, 2வது சமதர்மம், 3வது மதச்சார்பின்மை, 4வது மக்களாட்சி, 5வது குடியரசு. இதை வருஷப்படுத்தின்னு கொடுத்து மாற்றி கேட்டிருக்காங்க ஏற்கனவே பரீட்சையில் குரூப் எக்ஸாம். அதனால் இதெல்லாம் ஆர்டர் மாற்றி கொடுத்தாலும் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ, வரிசையை எப்படி கொடுத்தாலும் எழுதலாம். பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லையை பற்றி சொன்ன மாநிலம் எதுனா விசாகா ராஜஸ்தான் மாநிலம். இதுவும் குரூப் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நான் நேரடியாக ஆன்சர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், சமத்துவ உரிமை அஸ்வந்தர் போர் பஞ்சாப் பல்கலைக்கழகம். இரட்டை தண்டனை முறையை சொன்னது மக்பூல் பாம்பே மாநிலம். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகளில் மினர்வா மில் லிமிடெட் இந்தியா என்ற நிறுவனம் சொல்லியிருக்கு. அது 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தல் என்னென்ன மாற்றினாங்க? சமத்துவம், மதச்சார்பின்மை அல்லது சமயம் சார்பற்ற அப்படின்னு சொல்லலாம், ஒருமைப்பாடு. இதையும் கேட்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன மாற்றினாங்க சட்டத்தில் எந்த வருடம்னு கேட்டால் 1976. எந்த சட்டத்தில் 42. அது ஞாபகம் வச்சுன்னு இதெல்லாம் குரூப்பில் கேட்டிருக்காங்க. இந்த மத சார்பற்ற என்பதன் பொருள் என்னன்னா அரச மதம் என்ற ஒன்று இல்லை. இதுவும் குரூப்பில் கேட்டிருக்காங்க. மத சார்பின்மை, மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறுகிறார்னா நமது முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய மகள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். இப்படி இருந்தாலும் ஒரு லைக் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.